அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரும் நோன்பு திறந்துட்டீங்களா? எல்லாரும் நோன்பு திறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நோன்பு திறக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருந்த சூழலில் சில சந்தர்ப்பங்கள் கிடைச்சிச்சு வீடியோ எடுக்கக்கூடிய. அந்த வீடியோவை எடுத்ததால் தான் உங்களுக்கு இந்த காட்சியை கொண்டு வந்தேன். அதுலேயும் குறிப்பாக மிக முக்கியமான சில தகவல் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு கிஃப்ட் சம்மந்தமாக சர்ஃபான் வ்ளாக், சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலில் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கிஃப்ட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த கிஃப்ட்டுக்காக இன்னும் ஷேர் பண்ணியிருப்பீங்க. முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில், இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்டில் கூட நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அந்த லிங்க்கையும் டச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். நிறைய கிஃப்ட், மொபைல் ஃபோன் உட்பட, டேப், லேப்டாப் உட்பட பல கிஃப்ட்டுகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா கடைசியாக குறைஞ்சது 45 தினாருக்குரிய கிஃப்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் இதுக்குரிய லிங்க்கையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த திமோ லிங்க்கை வந்து டச் பண்ணி உள்ளே போங்க. ஃப்ரீ கிஃப்ட்டுக்குரிய லொக்கேஷனில் அதுவே கொண்டு போய் விட்டுரும். நல்ல விலை உயர்ந்து நல்ல பெருமதியான கிஃப்ட்டுகளை சூஸ் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். நீங்களும் பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கமெண்டில் அதுக்குரிய லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் பாருங்கள். ஓட்டுநர்கள் இப்போ பார்த்திங்கன்னா 4:30 மணி வீடுகளுக்கு, ஒவ்வொரு வீடுகளுக்கும் சாப்பாடு சப்ளை பண்ணுற வேலைகள் ஓட்டுநர்கள் இருக்கும். அந்த சாப்பாடை சமைக்கிற வேலை பணிப்பெண்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் ஓட்டுநர்களுக்கு சில நேரங்களில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே சாப்பாடு வாங்க கேட்டுரும். சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு பண்ண வேண்டிய சூழல் வண்டியிலே வந்துடும். ஏதோ நோன்பு வண்டியிலே போகும்போது தண்ணியை குடிச்சிட்டோ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நோன்பு திறப்பாங்க. ஆனால் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓட்டுநர்களே, வண்டியை ஓரங்கட்டிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று தண்ணி குடித்து சாப்பிடுங்க. என்ன கேமராவில் தண்ணி குடித்தாலும் படும், ஏதாவது சாப்பிட்டாலும் படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மிக முக்கியமான விடயம், வண்டி ஓடும்போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கவனம் சிதறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறந்தான் சில முக்கியமான விடயங்கள், கடமைகளையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டி இருந்தது. அதுலேயும் குறிப்பாக நோன்பு கஞ்சி இந்த முதல் நோன்புலேயே இறைச்சி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு சமோசாவோட. அதே மாதிரி ஜூஸ், அது மற்ற விடயங்கள்லாம் பாபா ஃப்ரிட்ஜில் வாங்கி போட்டிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ்னு இன்றைய நோன்பு ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு போயிடுச்சு. உங்களுடைய இன்றைய முதல் நாள் நோன்பு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய இந்த நோன்பு நாள், இன்றைய நாள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயனுள்ளதாக போச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முதல் நாள் நோன்பு ரொம்ப களைப்பான நோன்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புக்காக வேலை செய்தவர்கள், இந்த நோன்பு பிடித்தவர்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவனுடைய பாக்கியம் கிடைக்கட்டும்.
அதே போல் சில வீதிகள்லையும் நோன்பு திறப்புறதுக்கான ஏற்பாடுகள், நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் நீங்கள் போகும்போது சாப்பாடுகள் வந்து அதே மாதிரி தண்ணீர் பாட்டில், பேரிச்சம்பழங்களை வந்து உங்களுக்கு விநியோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டியில் போகும்போது ரோட்டோரங்களில் கொஞ்சம் கவனித்து போங்க. அப்படி கிடைச்சிச்சுன்னா அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சாப்பாடு பாக்ஸும் சிலவங்க கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லா இது எப்படியோ அரபு நாடுகளில் ஒரு சில தொழிலாளர்களுக்கு நோன்பு மாதம் வந்துட்டாலே கம்பெனிகள், அந்த ஃபேக்ட்ரிகளில் வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த சாப்பாட்டுக்குரிய வசதி சில இடங்களில் செஞ்சு கொடுப்பாங்க. சில இடங்களில் வந்து சாப்பாட்டுக்குரிய வாய்ப்புகள் வெளியிலேருந்து நிறையவே கிடைக்கும். இந்த நோன்பு மாதம் சாப்பாட்டுக்குரிய செலவை நிறைய பேர் மிச்சம் முடிச்சிருவாங்க. ஏன்னா எப்படியுமே அந்த செலவு வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் போகும், வெளியில் சாப்பிட்றது குறைவுன்றதால. ஆனால் இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி மட்டுமே கறிக்கும் கஞ்சிக்கும் ஒரு ஏற்பாடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 தினார் செலவு போச்சு. கறிக்கு மட்டுமே 2.5 தினார் போச்சு. அப்போ இந்த மாதிரி இந்த வீடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செலவு வந்து இன்னும் இருக்கிறதையும் விட அதிகமாக போகுமே தவிர குறையாது. ஆனால் அந்த வெளியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வெளியில் வரும்னு நம்பி இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நாள் உங்களுக்கும் சிறந்த நாளாக அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.